சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக களமிறங்குற தாவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதிகளில் போட்டியிட போறேன்னு அறிவிச்சிருக்காரு. அதோட கட்சியிலிருந்து இன்னும் பல பேரையும் வேட்பாளர்களா அறிவிச்சிருக்காங்க. தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தியாகராய நகர்ல, மயிலாப்பூர்ல வெங்கட்ரமணன், வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா, கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் போட்டியிடுறாங்க. அதே மாதிரி திருச்செங்கோட்டுல அருண்ராஜ், திருப்பரங்குன்றத்துல நிர்மல்குமார், எழும்பூர்ல ராஜ்மோகன், குமாரபாளையத்துல விஜயலட்சுமி ஆகியோரும் களமிறங்குறாங்க. கரூர் தொகுதியில முன்னாடி ஒரு வழக்குல கைதான மாவட்ட செயலாளர் மதியழகனும் போட்டியிடுறாராம். தூத்துக்குடியில விஜயோட நண்பரான நடிகர் ஸ்ரீநாத்தும் நிக்கிறாரு. இதுல முக்கியமா வேறு கட்சிகள்ல இருந்துட்டு தாவேகாவுக்கு வந்த 14 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுல அதிமுகவிலிருந்து வந்த சத்யபாமா, ரெட்டியார்பட்டி நாராயணன், முன்னாள் சபாநாயகர் தனபாலோட மகன் லோகேஷ், நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த ஜெகதீச பாண்டியன், ஓபிஎஸ் ஆதரவாளர்களாய் இருந்த கிருஷ்ணன், பிரபாகர், பன்ருட்டி ராமச்சந்திரன், கட்சியிலிருந்து வந்த ரஞ்சித் குமார், இப்படி பல பேரையும் விஜய் அறிவிச்சிருக்காரு. இதுக்கிடையில 2 தொகுதிகளில் போட்டியிடுற விஜய் இன்னைக்கு பெரம்பூர்லேயே வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதே நேரத்தில் விஜய் மாதிரி இன்னொருத்தரும் 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. அவர் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியோட மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி. அதிமுக கூட்டணியில சேரல்னு சொல்லி தனியா போட்டியிட்ட கிருஷ்ணசாமி 43 தொகுதிகளுக்கான முதல் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காரு. அதுல தான் ஷியாம் கிருஷ்ணசாமியும் 2 இடங்கள்ல போட்டியிடுறாருன்னு அறிவிச்சிருக்காங்க. முன்னாடி 2001 கிருஷ்ணசாமி தானே ஓட்டப்பிடாரம், வால்பாறைன்னு 2 இடங்கள்ல போட்டியிட்டாரு. இப்போ அவரை போலவே திருநெல்வேலி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளில் ஷியாம் களமிறங்குறாரு. இப்போதைய தேர்தலில் விஜயும் ஷியாம் கிருஷ்ணசாமியும் தான் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டியிடுற முக்கியமானவங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு இது முதல் தேர்தல் மாதிரி, ஷியாம் கிருஷ்ணசாமிக்கும் இதுதான் முதல் தேர்தல் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம்.